ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டி அண்ட் வெயிட் கெயினுக்கும் ஹெல்த்தியான ரெசிபி தான் பேபிஸ்க்கு பார்க்க போகிறோம். 9 to 12 months வரைக்கும் எந்த ஏஜ் குரூப்லவும் நம்ம கொடுத்துக்கலாம். என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ரெசிபி ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு கேரட்டோ அப்புறமா ஒரு 5லேருந்து 6 பீன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து கேரட் வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவுறதுல வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். கேரட் நல்லா பொடியாக கேரட் வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம 5 to 6 பீன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப எவ்வளோ பெருசாக இல்லாமல் சின்னசாக ரொம்ப மெலிசாக வந்து நம்ம துருவி பண்ணி எடுத்துக்கணும். பீன்ஸில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் இருக்குது, அயர்ன் கண்டென்ட் இருக்குது. பேபி க்ரோத்துக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆகும். பீன்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமா ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ எடுத்துருக்கு. அதில் நான் வந்து ஆஃப் டொமேட்டோ தான் எடுத்துக்க போகிறேன். நிறைய டைம் சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். டொமேட்டோ வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான் டொமேட்டோ வந்துட்டு. அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 4 கருவேப்பிலை. அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் அதிகமாக வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வந்து சீரகம் நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கட் பண்ண பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா டொமேட்டோ சேர்த்துக்கலாம். 4 கருவேப்பிலை எடுத்துக்கலாம். டொமேட்டோ லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். துருவினா கேரட் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், இல்லைன்னா கீழே தீங்கிடும். கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகும். கொஞ்ச நேரம் வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குக்காக இருக்குது. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 முட்டை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்ல நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். முட்டை பேபிஸ்க்கு வந்துட்டு ஒரு 1 வீக் வந்து ஒயிட் முட்டை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா எந்த அலர்ஜி இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லோ முட்டை வந்து நம்ம இன்னொரு 1 வீக் வந்து வேக வச்சு கொடுத்தோம்னா அந்த அலர்ஜிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். அதனால நம்ம முட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அலர்ஜிஸ் ஆகும், டயேரியா, இந்த வாமிட்டிங், இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம முட்டை கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைட்டாக வந்து இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா பேபிஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. 1 year ப்ளஸ் பேபிஸாக இருந்துச்சுன்னா சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் வேணும்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். முட்டை எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச ரைஸ் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொலன்னு இருக்கணும். இது வந்து ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண ரைஸ் வந்து பிளேட்டில் எடுத்துக்கலாம். பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். நம்ம பேபியும் ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஃபுட்டு கொடுத்துடலாம். கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா சூ பண்ணி டேஸ்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. நம்ம கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயின், டைஜஷன், அப்புறமா வந்துட்டு அயர்ன் கண்டென்ட் இருக்குது, ப்ரோட்டீன் ரிச் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட், பேபி க்ரோத், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் ஆகும் இந்த ரெசிபியில் வந்துட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிக்கு வந்து இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எக்கு கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து வெயிட் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம எக்கு வந்து டெய்லி ஒரு எக்கு கூட கொடுக்கலாம். நான் டாக்டர் கிட்ட கேட்டதுனால அவரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க டெய்லி நம்ம ஒரு எக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. எந்த அலர்ஜி இல்லாமல் இருந்துச்சுன்னா எக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பேபியும் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ரெசிபி வந்துட்டு கன்சிஸ்டன்சிலவே கொடுக்குற, பேபியும் நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து டீத்ஸ் இல்லாமல் இருந்தாலே கம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதிலவே நல்லா சியூ பண்ணி சாப்பிடுவாங்க. என்னோட பேபிக்கு வந்து இப்போ 9 மந்த் ஆகுது. கீழே வந்து 2 டீத் வந்திருக்கு, மேலவும் லைட்டாக டீத் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பேபிக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து டீத் ஸ்டார்ட் ஆகும். என்னோட பேபிக்கு வந்து 8 மந்த்லவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கறதுனால அவங்களும் நல்லா சியூ பண்ணி பழகுவாங்க. டீத் இல்லாமல் இருந்தாலுமே அவங்க நல்லா சியூ பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், see you on next video. சின்னுவா.